ஒரு பத்திரிகையாளனாக நிமால் ராஜ் ஓம். வந்து தீவிரமாக செயற்பட்டவர். ம். பல அதாவது வந்து நீங்கள் வெளிநாட்டு அமைப்புகளுக்கு இங்கு நடந்து கொண்டிருக்கும் அநீதியை நீங்கள் எப்படி எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ, அதே காலகட்டத்தில் பத்திரிகை ரீதியாக யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்தக்கூடிய கொடூரங்களை வெளியில் சொல்லிக் கொண்டிருந்தவர். ஓம். அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அவருக்கும் உங்களுக்குமான உறவு, அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதை உங்களுக்கு தெரியும். ஓம். அவர் ஒரு மிகவும் துணிச்சல் நிறைந்த ஒரு ஆள். சிறிய உருவம் தான், மெல்லிய உருவம். துணிச்சல் நிறைந்தவர். உதாரணமாக கைதடியிലേക്ക് இங்கே ஷெல்லடி நடக்குது. கைதடி நோக்கி. அங்கே ஒரு அம் செவி புலன், கண் புலன் இழந்தவர்களுக்கான ஒரு அம் இடம் ஹோம் இருக்குது. ஒன்று இருந்தது. நிறுவனம். ம். ஹோம் ஃபார் தி டெஃப் அண்ட் டம்ப், ம். பிளைண்ட். அவர்கள் என்ன நிலவரமோ தெரியாது. அவர்களுக்கு உதவி செய்யணுமே. அங்கு நாங்கள் போவோம் ஃபாதர் என்று வந்தார். ஐசிஆர்சியா கேட்போம் ம்ஹ்ம். என்று சொல்லி அங்கே போனாங்கள். ஐசிஆர்சிக்கு எனக்கு நல்லா தெரியும். அங்கே போய் அவர்கிட்ட கேட்டு இப்படி நாங்கள் போய் பார்க்க வேண்டும். எங்களை கூட்டிக் கொண்டு போவீங்களான்னு. அப்போ மிக மோசமாக அந்த ஷெல்லிங்கெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அவர் சொன்னார்கள், நாங்கள் இராணுவத்தை கேட்டு சொல்கிறோமெண்டு. அப்போ இராணுவம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் அங்கே போக இயலாது என்றால் உங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் நாங்கள் உத்தரவாதம் தர முடியாதுண்டு. அப்படியான ஒரு துணிச்சலான இவர். We have a dream.